ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள், அடுத்து ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, யார் எவிக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, 2 எவிக்ஷனா ஒரே எவிக்ஷனா, அப்புறம் ஒயில்டு கார்டுன்றாங்க, எத்தனை ஒயில்டு கார்டு வரப்போகிறாங்க, என்னப்பா இது எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு சூடான பயணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரியை ஒரு குத்திட்டாங்க. ஏற்கனவே கமருதீனை குத்திட்டாங்க நம்ம ரம்யா. இப்போ சபரியை ஒரு குத்து ஏற்றியாச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா ஏற்றின பிறகு இப்போ வந்து அவர் பார்க்காம சண்டை போட்டுட்டு இருந்தார். அந்த பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு அரோரா வந்து எடுத்து குத்தி விட்டாங்க. ஸோ சபரிக்கு முடிஞ்சு போச்சு, சோழி அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு கனியை யாரும் குத்த மாட்டாங்க, சபரி தான் குத்திருப்பான் ஒன்று. மிச்சம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 குத்தி கண்டிப்பாக கனி வந்து மினிமம் குத்து அப்படின்ற மாதிரி சொல்லி கனிக்கு கேப்டன் பதவி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். இது தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கு என்ன இருக்குன்னா சிபிஐ விசாரணை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க, டபுள் எவிக்ஷன் இருக்கலாமான்ற மாதிரி யோசிக்கும் பொழுது டபால்னு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு வந்து என்ட்ரு ஆக போகிறாங்கன்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் வீக்கில் அது படிப்படியாக வந்து என்ட்ரு ஆகிடுவாங்க அடுத்த வாரம் இறுதிக்குள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் வந்து உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்கு. அந்த கப்புள் யாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது மாதம்பட்டி அப்படின்றாங்க. மாதம்பட்டி ஜாய் ரிசல்ட்டாவா டே இப்படா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ராபர்ட்டா இல்லை வனிதா விஜயகுமாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்ந்தே இல்லடா அவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்க்கலாம். எப்படி யோசிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் உள்ளே வராங்கல்ல, அப்போ 2 பேர் வெளியே போவாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அந்த 2 பேர் யார் உள்ளே வரா அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த கண்மணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் அஸ்வத்தா அவங்களும் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் டெலிவிஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சீசன் ஆரம்பிக்கிற முன்னாடியே ஒரு பிளாகர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா நிறைய விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கிறிஷ் ஐஸ், தீபா சதீஷ், ராம் ஜானு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அம்ருத்தே அபிஷேகா அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ப்ளஸ் ட்ரெண்டிங்கும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திவாகர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பைத்தியம் கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால மேபி அவங்க உள்ளே வராங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த அப்டேட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி எலிமினேஷன் நடக்க போகுது? இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கனிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் எலிமினேஷன் யார், 3ஆ 2ஆ அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தீபாவளி செலிப்ரேஷன்ஸில் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் 2 பேர் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆரம்பமே தீபாவளி வீக்குப்பா, என்னப்பா நீங்கள் சும்மா வந்து 2லாம் சொல்லாதீங்க, 1 தான் தூக்குவாங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு 2 வெளியே 2 உள்ள அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் நடக்க போகுது. ஓகே, இப்போ உள்ளே இருக்கிற அந்த யார் இந்த வெளியே ஒயில்டு கார்டாக வர போகிறவங்க உள்ளே வந்தாங்கனாலும் இங்கே இருக்கவங்க 2 பேர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, கெமி, அரோரா அந்த 3 பேருக்கும் வந்து ரொம்ப கீழே இருக்குது. அதில் அரோராவுக்கு ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அரோரா எலிமினேட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எலிமினேஷன் அப்படின்னா 2 எலிமினேஷன் தான் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒன்று எஃப்ஜே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா வந்து கெமியாக இருக்கிறையும் வாய்ப்பு இருக்குது. எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் டபுள் எவிக்ஷன் இருப்பதற்கு இந்த ஒயில்டு கார்டை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஒயில்டு கார்டை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா ஒயில்டு கார்டு உள்ள 2 பேர் வந்துட்டாங்கன்னா 2 பேருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு 5 பேர் வந்தால் கூட டோட்டலாக 22 அப்படி ஆயிரும். இப்போ 18,000மா, இப்போ திருப்பி ஒரு 3 பேர் வந்தால் கூட 21. ஸோ டோட்டலாக இருக்கும். அதுக்கடுத்து வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரசரசன்னு போவோம். ஒரு பந்தயம் அடிக்கும், ஸ்கூல் டாஸ்க் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திவாகர், சபரி தான். திவாகர் இன்னும் வந்து அடிச்சு நகர்த்துறாருங்க. சபரிக்கு அவருக்கு ரொம்ப போயிடுச்சு வித்தியாசம். சரியா? அதே மாதிரி சபரிக்கும் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து ஓட்டு வரமாட்டேங்குது. ஏன்னா அவருடைய கேரக்டரும் பார்த்துட்டோம். ரொம்ப வந்து நடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் போய் பேசுகிறேன்ற பேரி பயங்கரம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திவாகர் கொஞ்சம் குறைச்சிருக்காரு. பட் அவருடைய நட்டிப்பு அரக்கன் அப்படின்றது மட்டும் குறைய மாட்டேது. அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. பார்வதி கொஞ்சம் விஷத்தன்மை கக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. கமருதீன் கொஞ்சம் பாசிட்டிவாக வராரு. இந்த ஸ்டோரி சொன்னது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ரம்யா நெகட்டிவாக இருக்குது. ஆனால் அவங்க டாஸ்க் அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ரம்யாவுக்கும் ஓட்ஸ் வந்து இருக்கும். அப்சரா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால் அடுத்த வீக் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 பலிகடா. கெமி அதே மாதிரி தான்.
இந்த வாரம் சேவ் ஆகிட்டாங்க தப்பி தவறி அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு கெமியும் அவரோட போகிறாங்கன்னா எஃப்ஜே ப்ரெஷர் கூட. ஏன்னா ஆதிரை உள்ளே இருக்கா இன்னும் அப்படிங்கிறப்ப ஐயோ அப்படின்ற மாதிரி ஏன்னா துஷார் தப்பிச்சிருவான், இவன் வெளியே போயிட்டான் ஆரோரா. ஸோ எஃப்ஜேக்கு ப்ரெஷர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ரிசல்ட் வந்து நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து நமக்கு வந்துடும். யார் கார்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பேசிடுவோம். அடுத்து ஈவினிங் சாங், மார்னிங் சாங் இதெல்லாம் கோட் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் போது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.